மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் போற்றி கொண்டாடப்பட்ட தன்னுடைய அரசியல் ஆசானாக எம்ஜிஆர் பாவித்துக் கொண்ட பேரறிஞர் அண்ணா அவர்களை இந்த நாடறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள். தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்தவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணா 1968 புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது, அவர் ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டிலேயே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு மருத்துவமனைக்கு சென்றிருந்த போது அங்கிருந்து தந்தை பெரியாருக்கு உருக்கமான ஒரு கடிதம் எழுதினார். அந்த உருக்கமான கடிதத்தில் தந்தை பெரியார் ஒரு கட்டுரையில் இந்த சமூக சேவையை விட்டுவிட்டு பேசாமல் துறவியாக போய்விடுகிறேன் என்று எழுதியிருந்ததையும் குறிப்பிட்டு அந்த உருக்கமான கடிதத்தில் பதில் சொல்லி அண்ணா அந்த கடிதம் எழுதியிருந்தார். தந்தை பெரியாருக்கு, தன்னுடைய ஆசானுக்கு அண்ணா உருக்கமாக எழுதிய அந்த கடிதம் இதோ. பேரன்புடைய பெரியார் அவர்களுக்கு வணக்கம். என் உடல்நிலை நல்ல விதமாக முன்னேறி வருகிறது. வலியும் அதற்கு காரணமாக இருந்து வந்த நோய்க்குறியும் இப்போது துளியும் இல்லை. பசியின்மையும் களைப்பும் இருக்கிறது. டாக்டர் மில்லரின் யோசனைப்படி இத்திங்கள் முழுவதும் இங்கு இருந்துவிட்டு நவம்பர் முதல் வாரம் புறப்பட எண்ணி இருக்கின்றேன். இங்கு ராணி, பரிமளம், செழியன், ராஜாராம், டாக்டர் சதாசிவம் ஆகியோர் உடன் இருந்து கனிவுடன் என்னை கவனித்துக் கொள்கிறார்கள். சென்னை மருத்துவமனையிலும் விமான தளத்திலும் தாங்கள் கவலையுடனும் கலக்கத்துடனும் இருந்த தோற்றம் இப்போதும் என் கண்முன் தோன்றியபடி இருக்கிறது. ஆகவேதான் கவலைப்பட வேண்டிய நிலை முற்றிலும் நீங்கிவிட்டது என்பதனை விளக்கமாக தெரிவித்திருக்கிறேன். தங்கள் அன்புக்கு என் நன்றி. தாங்கள் பிறந்த நாள் மலர் கட்டுரை ஒன்றில் மனச்சோர்வுடன் துறவியாகி விடுவேனோ என்னவோ என்று எழுதியிருந்ததை கண்டு மிகவும் கவலை கொண்டேன். தங்கள் பணி மகத்தான விழிப்புணர்ச்சியை சமூகத்தில் கொடுத்திருக்கின்றது. நான் அறிந்தவரையில் இத்தனை மகத்தான வெற்றி வேறு எந்த சமூக சீர்திருத்தவாதிக்கும் கிடைத்ததில்லை, அதுவும் நமது நாட்டில். ஆகவே சலிப்போ கவலையோ துளியும் தாங்கள் கொள்ள தேவையில்லை. என் வணக்கத்தினை திருமதி மணியம்மையார் அவர்களுக்கு தெரிவிக்கவும். அன்பு வணக்கங்கள். தங்கள் அன்புள்ள அண்ணாதுரை. நியூயார்க் நகரில் இருந்து 10/10/1968 அண்ணா இந்த கடிதம் பெரியாருக்கு எழுதியிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.